இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியலேருந்து ஜார்க்கண்ட் அரசியலை குறித்து நம்ம பேச போகிறோம். ஜார்க்கண்டில் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் அவர்கள் கைது செய்யப்பட்டு சில தினங்கள் ஆயிருக்கு. என்ன காரணத்துக்காண்டி இவரை போய் ஈடி தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா மனுஷன் இராணுவ நிலத்தில் சில விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை உள்ளே வந்து இவரை வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே வச்சு இப்போ கைது நடவடிக்கை வரைக்கும் போயிருக்கு. மிகப்பெரிய லெவலில் இவர் மேலே குற்றம் நிரூபிக்கிறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அரசியல் ரீதியாக பல நெருக்கடிகளை இவர் கொடுத்தாலும் ஏன்னா இவரை நெருக்கடிக்குள்ளாக்குற அளவு ஆதாரங்கள் அமலாக்கத்துறையிட்ட இருக்கு, அதனால தான் உள்ள பூந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் பேசப்படுது. ஜார்க்கண்ட் அரசியல் எப்படி இருக்கு, ஜார்க்கண்ட் அரசியலில் ஹேமந்த் சோரன் அவர்கள் கைது எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ ஜார்க்கண்டை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பேசலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ரொம்ப சுருக்கமாக சொல்லப்போனால் காடுகளின் நகரம் சொல்லி ஜார்க்கண்டை சொல்லுவாங்க. ஜார்க்கண்ட் அப்படிங்கிறதோட அர்த்தமாகவே அதுவாக தான் இருக்குது. பீகார்லேருந்து பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலே இந்த ஜார்க்கண்ட் ஆனது தனியாக பிரித்து கொண்டு வரப்பட்டுச்சு. ஜார்க்கண்ட் இது வரைக்கும் 6 முதலமைச்சரை பார்த்துருக்கு. இதில் 3 முதலமைச்சர் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ கைது செஞ்சாங்கல்ல ஹேமந்த் சோரன், இவரோட அப்பாவும் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒரு முதலமைச்சர் தான். ஆனால் ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட எல்லா முதலமைச்சரோடையும் இந்திய லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெகு சீக்கிரத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஹேமந்த் சோரனை சொல்லலாம். பதவி விலகி கொஞ்ச நேரத்தில் அமலாக்கத்துறை இவரை கைது பண்ணிடுச்சு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஜார்க்கண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கனிமங்களில் 40% நம்ம ஜார்க்கண்ட்லேருந்து தான் பெறப்பட்டு இருக்கோம். நம்மளோட கனிம வளம் பெரிய லெவலில் குட்டி கிடக்கிறது ஜார்க்கண்டில் தான். இந்த ஹேமந்த் சோரன் அவர்கள் மேலே 2 வழக்குகள் பெரிய லெவலில் பேசப்படுது. நம்ம ஆல்ரெடி தலைமுறை வீடியோவில் இதை சொல்லியிருந்தோம். ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிலக்கரி சுரங்கம் முறைகேடு வழக்கு, இது ஒன்று. 2வது வழக்கு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நில மோசடி வழக்கு. இப்போ பெரிய லெவலில் அமலாக்கத்துறை பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணுறது எந்த வழக்கு சொல்லி கேட்டீங்கன்னா நில மோசடி வழக்கில் தான் ஸ்கோர் பண்றாங்க. இதுவரைக்கும் 9 சம்மன்களை அனுப்பிச்சிருக்காங்க. இதுல 7 சம்மன் வந்து நில மோசடி வழக்கில் தான். இந்த 7 சம்மனுக்கு இவர் ஆஜராகாதனால கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை தன்னோட கடைசி ஸ்டெப்பான கைது அப்படிங்கிற நடவடிக்கை போயிடுச்சு. ஏன்னா அமலாக்கத்துறையிட்ட வலுவான ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஹேமந்த் சோரன் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தன்னோட சகோதரன் மறைவுக்கு அப்புறம் அரசியலுக்கு வராரு 2009. 2010 பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் ஆகிறாரு. 2013-14 முதலமைச்சராகி தன்னோட 5 ஆண்டு காலத்தில் எம்எல்ஏவா பதவி ஏற்றுக்கிட்டவர் கடைசியாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்னு சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட ஆப்போசிட் பார்ட்டி பிஜேபி அங்கே ஆட்சி அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முழுக்க ஹேமந்த் சோரன் அவர்கள் ஆட்சி நடக்குது. 2019 கிட்டத்தட்ட 4 வருஷம் 34 நாள் இவரோட ஆட்சி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் அங்கே ஜார்க்கண்டில் 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ண ஒரே சீஃப் மினிஸ்டர். இப்போ 2019க்கு முன்னாடி அங்க பிஜேபி ஆட்சியில் இருந்தாங்கல்ல, அந்த சீஃப் மினிஸ்டர் 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி யாருமே 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணதில்லைன்னு சொல்கிறாங்க. 24 வருஷத்தில் 6 முதலமைச்சரை பார்த்துருக்கு, 3 பேர் ஊழல் வழக்கில் சிக்கியிருக்காங்க. இந்த ஹேமந்த் சோரன் அவர்களோட தந்தையாக இருக்கக்கூடிய சிபு சோரன் அவர்களும் ஊழல் வழக்கில் சிக்கியிருக்காரு. இவர் மேலே ஒரு கொலைப்பலி அப்படிங்கிற வழக்கும் நிலுவையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் இறந்து போயிட்டாரு. ஸோ ஹேமந்த் சோரன் அவர்களோட சகோதரர் பார்த்தீங்கன்னா 2009 இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஹேமந்த் சோரன் அவர்கள் தீவிர அரசியலில் முன்னெடுக்கிறாங்க, முதலமைச்சராக இருக்காங்க. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிற கட்சியோட தலைவராகவும் இருக்காங்க. சரிப்பா, அந்த ராணுவ மேட்டர் ஏதோ ஒன்று சொன்னியா, அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா நிறையா அரசோட நிலங்களை நிறைய பேர் முறைகேடு பண்ணி போலி பத்திரம் தயார் பண்ணி பெரிய லெவலில் விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. இந்த போலி பத்திரமாக தயாரித்து விற்கிறாங்கல்ல, இந்த குரூப்புக்கும் ஹேமந்த் சோரன் முதலமைச்சர் இருக்கார்ல அவருக்கும் நேரடி தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது பெரிய லெவலில் பேசப்படுது. இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அகர்வால் அப்படிங்கிற ஒருத்தரை கைது பண்ணுறாங்க. அவரோட கைது தான் இந்த வழக்கோட திருப்பு முனையாக மாறி இருக்கு. இந்த அகர்வால் கைதுக்கு அப்புறம் தான் இந்த வழக்கில் ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அமலாக்கத்துறை உறுதிப்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5.5 ஏக்கர் நிலம் போலி பத்திரத்தை தயார் பண்ணி அந்த ராணுவ நிலத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா ஹேமந்த் சோரனே வாங்கிட்டாரு. ஸோ ராணுவ நிலத்தை போலி பத்திரம் தயார் பண்ணி முதலமைச்சருக்கே விற்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த வழக்கோட திருப்பு முனையாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த போலி பத்திரம் போலி நில விற்பனை மூலமாக கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் பணம் வந்து புழங்கி இருக்கு அப்படிங்கிற விஷயம் விசாரணையில் கண்டுபிடிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை. ஸோ அந்த 600 கோடி ரூபாய் பணத்துக்கு பின்னணியில் முதலமைச்சரோட பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறத அமலாக்கத்துறை உறுதி செஞ்சதுனால தான் ஏறி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஜார்க்கண்ட் அரசியல் அப்படிங்கிறது இந்த ஊழல் வழக்கு ஊழல் சார்ந்த விஷயம்லாம் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான். அதே நேரம் இந்த மாநிலத்தோட மக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 39% பேர் வறுமை கோட்டு கீழே இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா 75% மக்கள் வந்து கிராமங்களில் தான் வசிக்கிறாங்க, நகரங்களை நோக்கி போல. அந்த அளவு பழங்குடியினர் அதிகமாக வசிக்கக்கூடிய மாநிலமாக அந்த ஜார்க்கண்ட் இருக்குது. மக்கள் எல்லாருமே பின்னாடி தான் இருக்காங்க. ஊழல்வாதிகளை அந்த அரசியல்வாதிகள் தலையெடுத்து ஊழல் வழக்கில் மாற்றி சிறை போகிறது அந்த மக்களுக்கு வந்து ரொம்ப பூசு கிடையாது. என்னப்பா வரமாட்டாரா ரைட்டு விடு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மக்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட தாட் ப்ராசஸாக இருக்குது. ஸோ ஜார்க்கண்ட்
ஜார்க்கண்ட் அப்படிங்கிற மாநிலத்துக்கு இந்த இந்த முதலமைச்சர் இருக்கார்ல, இந்த ஹேமந்த் சோரன் அவர்கள், இவர் சில விஷயங்களை செஞ்சதுனால மக்கள் ஆதரவு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சேர்த்து சொல்கிறாங்க. ஏன்னா இவருக்கு சம்மன் அனுப்பும் போது ஆளுநர் மாளிகையை பழங்குடியினர் வந்து அந்த வில் அம்பு வச்சு முற்றுகையிட்டதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு வந்து கொஞ்சம் சில திட்டங்கள் மூலமாக மக்களோட ஆதரவு இருக்குது அப்படிங்கிறது பெரிய லெவலில் நம்பப்படுது. அப்படி என்னப்பா திட்டம் திட்டாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏழை எளிய மக்கள் வந்து பெட்ரோல் பேங்கில் வந்து பெட்ரோல் போட்டாங்கன்னா 25% வந்து 25 ரூபாய் வந்து கேஷ்பேக் கொடுக்குறதா ஒரு திட்டம் திட்டிருக்காரு. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு முதலமைச்சரும் இப்படிலாம் ஒரு திட்டம் போட்டதா எனக்கு தெரியல. இதை போட்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் பழங்குடியினர் நலத்துக்காண்டி 15,500 கோடி ரூபாய் திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்தில் 59 லட்சம் ரேஷன் கார்டு இருக்குது. 59 லட்சம் ரேஷன் கார்டும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டு அத்தனை பேருக்கும் ரேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்பரை பார்த்தீங்கன்னா அரிசி கார்டு, நார்மல் கார்டுன்னு சொல்லி 2-3 வகையாக பிரித்து வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை கார்டுமே வறுமையில் தான் இருக்காங்க. அதனால இவங்களுக்கு அரிசி, பருப்பு, ஆயில் எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லி 59 லட்சம் கார்டுகளையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து அத்தனை பேருக்குமே உணவு பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் உணவுகள் விநியோகிக்கப்பட்டு இருக்கு. அதே நேரம் கொரோனா சமயத்தில் இந்த ஹேமந்த் சோரன் அவர்கள் கொஞ்சம் பாப்புலராக இருந்தாங்க. என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஆக்சுவலாக வந்து தனி விமானம் விட்டார். யாருக்கு விட்டாங்கன்னா, மாநில பணியாளர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வரத்துக்கும் போகிறதுக்கும் தனி விமானம் ஏற்பாடு பண்ணார் கொரோனா சமயத்தில். அதனால பெரிய லெவலில் இவர் கொஞ்சம் பிரபலமானது அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் வந்து லண்டன் பல்கலைக்கழகத்தில் போய் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கெல்லாம் எஜுகேஷன் ரீதியாக பல்வேறு விதமான உதவிகளை பண்ணார். இந்த மாதிரி ஹேமந்த் சோரன் அவர்களோட சில நலத்திட்டங்கள் மக்கள் மத்தியில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜார்க்கண்ட் அரசியலில் ஒரு முதலமைச்சர் ஊழல் வழக்கில் கைதாகிறதும், அதுக்கப்புறம் அவர் வந்து வெளியே வர்றதும், அதுக்கப்புறம் அரசியல் பண்ணுறதும் இதெல்லாம் அந்த ஊரில் சகஜம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் அவங்களோட வரலாறு அப்படிப்பட்டதாக தான் இருக்குது. ஊழல் பண்ணாமல் ஒரு முதலமைச்சர் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தான் அந்த மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட இறுதியாக நான் சொல்ல விரும்புகிறது. அப்படி தான் அவங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் நான் பெரிய லெவலில் ஃபோக்கஸ் பண்ண விஷயம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஹேமந்த் சோரன் யார், ஜார்க்கண்ட் மாநிலம் என்ன, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹேமந்த் சோரன் அவர்கள் மேலே போடப்பட்ட வழக்கு என்ன, இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிப்பேன் நம்புகிறேன். இதை தாண்டி உங்களுக்கு எதுவும் தகவல் தெரிஞ்சாலும் அதை இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். இது சார்ந்த உங்களோட கருத்துக்களும் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணீங்கன்னா செய்திகள் சார்ந்த அறியாமைகளை தொடர்ச்சி அகற்றிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.